Hi, hello dear students. So 12th standard mathematics chapter 2 complex number. So அதுல today class என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா exercise 2.2 இருக்கிற சம்ம தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் போயிடலாங்களா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா, ஆக்சுவலா ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துக்கலாம். என்ன கொஸ்டின் பாருங்க, given the complex number, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க z equal to 2 plus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்க பாருங்க, represent the complex number in argon diagram. ஸோ அதுல இருந்து argon diagram வந்து டிரா பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆர்கான் டயக்ராம் டிரா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் வேணும். ஸோ அப்போ இதுல இருந்தா நம்ம கண்டுபிடிக்க போறோமா சார்? எஸ். ஸோ இதுல இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்துலாங்களா? எஸ், வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசட். ஓகேங்களா, ஸோ அப்போ இசட் எடுத்துப்போம் நம்ம. சி இசட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 plus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்ல போறோம். இதுல இருந்து டைரக்டாவே எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இதுல ரியல் நம்பர் தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட், கமா இமேஜினரி நம்பர் இருக்கு பாருங்க, அதுதான் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ 2,3 அப்படின்றது ஒரு பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட், திஸ் ஒன் இஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, IZ வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ IZ ஸோ Z வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ I அப்படி வச்சுக்கிறோம். Z என்ன கொடுத்துருக்காங்க, 2 plus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 plus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் இப்போ என்ன சார் பண்ண போறோம், இந்த ஐயை உள்ள எடுத்துட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணிடலாங்களா, வாங்க. ஸோ அப்போ என்ன வரும், 2i பிளஸ் இந்த ஐயை உள்ள எடுத்துட்டு போறோம் அப்படின்னா 3i ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நவ் என்ன சார் பண்ண போறோம், 2i பிளஸ் i ஸ்கொயர். ஸோ i ஸ்கொயரோட வேல்யூ என்ன நமக்கு, -1. So 3 into -1. Okay, இப்போ remaining. Okay, so அப்போ என்ன வரும், 2i plus the minus, plus into minus என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ -3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் IZ கிடைச்ச வேல்யூ. ஸோ அப்போ இதுல இருந்தா நம்ம x ஆக்சிஸ் பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் எடுக்க போறோம். அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து A பாயிண்ட். ஓகேங்களா, A எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்ல போறோம் சார், B. இதை வந்து நம்ம B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ இங்க ரியல் நம்பர் என்ன, -3. ரியல் நம்பர் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட், இமேஜினரி பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்போ 2,3 இருக்கக்கூடாது, ஏன்னா ரியல் நம்பர் -3. ஓகேங்களா, சோ அப்போ -3,2 அப்படிதான் எடுக்கணும். சரிங்களா, சோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 பாயிண்ட், 2 பாயிண்ட் A and B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் போலாங்களா. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, Z plus IZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து Z plus IZ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ அப்போ லிசன், Z என்ன கொடுத்துருக்காங்க, 2 plus 3i. ஸோ 2 plus 3i plus IZ என்ன கொடுத்துருக்காங்க, 2 plus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் சார், ஐயே உள்ள எடுத்து போய் மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 2 plus 3i plus ஐ உள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 2i. ஸோ 2i plus ஐ உள்ள எடுத்துட்டு போனா என்ன வரும், 3i ஸ்கொயர். i into i ஸ்கொயர் அப்படின்னு வரும். i ஸ்கொயர் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதை -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். i ஸ்கொயர் வேல்யூ -1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 2 plus 3i plus 2i பிளஸ் இங்க மைனஸ், i ஸ்கொயர் -1 எடுத்துக்கிறோம். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், நமக்கு மைனஸ் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இந்த 3 மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2 - 3 என்ன கிடைக்கும் நமக்கு, -1. 3i plus 2i 5i கிடைக்கும் நமக்கு. சரிங்களா, பிளஸ் 5i கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ Z plus IZக்கான வேல்யூ இதுதான். ஸோ இதுல இருந்தா அப்போ நம்ம C எடுக்க போறோம். சரிங்களா, ஸோ அப்போ C ஈக்குவல் டு ரியல் நம்பர் வேல்யூ என்ன, -1. இமேஜினரி நம்பர் வேல்யூ என்ன, 5. ஸோ அப்போ -1,5 இதுதான் நம்ம சிக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எந்தெந்த பாயிண்ட் வச்சு ஆர்கான் டயக்ராம் போட போறோம், பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C. இந்த 3 பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன போட போறோம், ஆர்கான் டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஸோ வாங்க அப்போ ஆர்கான் டயக்ராம் போடலாம். எஸ், ஸோ அப்போ ஆர்கான் டயக்ராம் போனா நமக்கு என்ன வேணும், x axis and then y axis வேணும். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ இது x axis அப்படின்னு எடுத்துக்கலாம், தென் இதை வந்து நம்ம y axis அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ x axis தான் நம்ம ரியல் நம்பர் எடுத்துக்க போறோம். சரிங்களா, ஸோ ரியல் நம்பர் x axis தான் ரியல் நம்பர்.
y ஆக்சிஸ்ல இமேஜினரி நம்பர் எடுத்துக்கோ சரிங்களா எஸ் சோ பாயிண்ட் அவுட் பண்ணிடலாங்களா சோ அப்ப நமக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பாருங்க 1 2 3 4 5 6 so x axis இது minus x so அதனால -1 -2 -3 -4 -5 -6 -7 இது y axis so அப்போ 1 2 3 4 5 6 7 so அப்ப இது minus y ஓகேங்களா தெரியல நமக்கு இது x இது x dash இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல படிச்சிட்டு இருப்போம் இது y இது y dash so அப்ப இங்க -1 this point is -2 -3 தெரியுங்களா -4 -5 -6 -7 -8 அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம் வாங்க a equal to 2, 3 so அப்போ x ஆக்சிஸ்ல 2 கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் x ஆக்சிஸ்ல 2 y ஆக்சிஸ்ல 3 x ஆக்சிஸ்ல 2 y ஆக்சிஸ்ல 3 so அப்ப நமக்கு எங்க வரும் 2, 3 இங்க வரும் இதுதான் வந்து a பாயிண்ட் 2, 3 ஓகேங்களா and then b பாயிண்ட் மார்க் பண்ணிடலாங்களா b பாயிண்ட் என்ன -3, 2 x ஆக்சிஸ்ல -3 y ஆக்சிஸ்ல 2 so y ஆக்சிஸ்ல 2 இங்க வருங்களா so -3, 2 இதுதான் பாயிண்ட் b ஓகேங்களா so அப்போ பாயிண்ட் b வந்து என்ன -3, 2 and then c பாயிண்ட் என்ன பாருங்க -1, 5 x ஆக்சிஸ்ல -1 y ஆக்சிஸ்ல 5 இதுதான் c பாயிண்ட் சரிங்களா அப்போ c பாயிண்ட் என்ன -1, 5 இதுதான் ஆர்கான் டயக்ராம் இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சோ இந்த மாதிரி மேக்ஸ் இருக்க எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ டு ஆல் பை பை